ஸோ இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா கிளாஸ் பிரிட்ஜுக்கு வந்து போயிட்டுருக்கோம். அங்கே வந்து அப்படியே ஒரு காஃபி பிளான்டேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பார்க்கலான்னு போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டாப் அதுதான். பஸ்ஸில் போயிட்டு இருக்கேன். தெரியலையே எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தானே நானே கஷ்டப்பட்டு. சரி ஓகே, நீங்கள் பேச வேண்டாம். நல்லாவே இல்லை குறை. இப்போ அக்கா சொல்லுவாங்க. இரு இப்போதான் நம்மளே தேடிக்கிட்டு இருக்கோம். எதுக்காக நகரா ஹோல் டைகர் ரிசர்வ். ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். நல்ல பையனா ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். இதோ அது இவன் தான். தூங்கிட்டான். இருக்கான் பாருங்க. இது இருக்கு பாருங்க. நோ நோ பிடிங்கி வச்சுக்கிட்டான். என்னாச்சு நீலன்? கிளிலோ காலையில சரி போதும், பாய் சொல்லு. சிரி, எப்படி சிரிப்ப நீங்க? அப்படியே சிரிப்பீங்க. யாருங்க இது? புல்ல பிடிக்கிறோம். மைசூர்ல வந்து புல்ல பிடிக்கிறோம் மாதிரி. இன்னமும் போயிட்டு இருக்கோம். நாங்க எங்க போயிட்டு இருக்கோம்? ஐயோ எல்லாருமே பேஷண்டா இருக்கோம். அபே ஃபால்ஸ்க்கு போயிட்டு இருக்கோம். ஒரு 1 minute. இது வரல. 1 minute. கட். ஃபால்ஸ் போயிச்சு போலங்கடா. ஓகே, ஹாய் காய்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு ஆக்சுவலாக எனக்கு தொண்டை செம்மையாக கட்டிகிட்ருக்கு. அதனால் நான் பேசுகிறது எவ்வளோ லவுடாக கேட்குதுன்னு தெரில. ஸோ இப்போ வந்து நம்ம கூர்க்கு வந்திருக்கோம். கூர்கில் வந்து அபே ஃபால்ஸ் வந்து வந்திருக்கோம். ஸோ ஒன் ஆஃப் த அட்ராக்ஷன்ஸ் வந்து கூர்கில் அதுதான். ஸோ அதனால் இன்றைக்கி மார்னிங்கே கிளம்பி நம்ம இங்கே வந்திருக்கோம். இன்றைக்கி வெதர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சன்னியாக தான் இருக்குது. நைட்டு கொஞ்சம் சில்லுன்னு இருந்துச்சு, பட்டு இன்றைக்கி சன்னியாக தான் இருந்தது. நம்ம ஸ்டேவை பற்றிலாம் இன்னும் உங்களுக்கு காட்டல. ஸோ 1 by 1 வந்து நம்ம இந்த விலாகில் பார்க்கலாம். ஸோ இப்போ அபே ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். பசங்க தான் உட்காந்துன்னு இருக்காங்க. அபே ஃபால்ஸில் வந்து இங்கே கொஞ்சம் பக்கத்தில் ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அங்கே வந்து நாங்கள் டீ குடிக்கலான்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் எதுக்கு இப்படி உட்காந்துருக்கீங்க? எப்பவுமே கொஞ்சம் ஸ்டைலாக தான் இருக்கும். ஐயோ குரல் தான் கொஞ்சம் சரியில்லை. முடியலங்க, உங்களை பார்க்கறதுக்கே முடியல. ஐயோ நீ போப்பா. அப்படிக்கா இவர் தண்ணி பாட்டில் கொடுக்க மாட்டாராம். இந்த பையன் விலாகே பண்ண விட மாட்டான். இவர் எப்போ பார்த்தாலும் அந்த கேமராவையே நோன்றதுலேயும் இருக்காரு. போடா போடா போடா. வந்தது பார்க்கலாம். ஜிப்லைன் பார்க்க போகிறோம். பயமா தான் இருக்கு. கொஞ்சம் பயமா தான் வருது இது. ஏய் கீழே பாருடா, நம்ம கேரளால போனதை விட பயமா இருக்கேடா. சிட்டினோ நீ போறியடி? ஏய் முரளி அங்க இருந்து. ஆமா. ஐயோ ஐயோ போறியா? நீ போறியா? நீ போறியா? சிட்டினோ போறியடி? ஜிப்லைன்ல போறியா? வரணும் ஜூயி வரணும். தேவமித்ரன் போறேன்றான். தேவ் நீ போறியா? ஏய் ஏய் இங்க வந்து பின்னாடி வா. டேஞ்சரஸாவே பண்ணுவாங்க. வா பின்னாடி வா. இவனுங்களை மெயின்டெனன்ஸ் பண்றதே எங்க வேலையா போச்சு. ட்ரிப்புக்கு வந்தோமா போலாமா நிலன்? ஸோ அடுத்த ஒரு ஜிப்லைன் வரப்போகுது, அதை பார்த்துடலாம்.
அடுத்த பர்சன் வர்றதை பார்த்துட்டு போகலாம். ஆக்சுவலாக நான் மட்டும் தனியாக வந்திருந்தேன்னா நான் கண்டிப்பாக போயிருப்பேன். பயப்படுற ஃபர்ஸ்ட் ஆளே இவர் தான். எனக்கு இதுனா ரொம்ப பிடிக்கும். நான் சரி போ, இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லையே. கொடைக்கானல் எல்லா இடத்துலையும் போயிருக்கேன். இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போகலாம். என்ன சொல்கிறீங்க? வேணாம். என்ன தேவ் மாமா வந்துச்சுட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து போகலாமா? அவன் வரமாட்டான். தேவ் இங்கே வாங்கல. தேவ் இங்கே வா. மாமா வந்துச்சுட்டு இங்கே நின்று பார்க்கலாமா? வருது அங்கே வராங்க. ஐயோப்பா ஒண்ணுமே தெரியலப்பா அவ்வளவு தூரத்துல இருந்து வர்றது. ஆமா. ஐயோ எவ்வளவு மினிட்ஸ்டா இருக்கும்? ஒரு 2 மினிட்ஸ் இருக்குமா? இருக்கும் 1 மினிட் இருக்கும். ஐயோ அதுவும் பாரு திருப்பி தான் வராங்க, பயமா இருக்கும். எதுக்கு பாத்தீங்களா? பயம். டேய் வாடா. வா. மாமா ஜிப்லைன்ல போறீங்களா? ஏன் பயம்? சம தூரத்துல இருந்து வருது. கீழே பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு? போய் அங்க பாருங்க, சூப்பரா இருக்கு. 4 டீ சொல்லியிருக்கோம். இதுதான் டீ கடை. இங்க இருக்கிற ஒரே ஒரு கடை இதுதான். டீ கேவலமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதே 1 மணி நேரம் போடுறானுங்க மூதேவிங்க. நல்லா இப்படி பண்ணுறீங்க. பா இதை பிடிப்பா. நிலனோ இருங்க. Besham number 1 and family. Besham number 2 and family. Nilan. இப்போ வந்துட்டு அபே ஃபால்ஸ் போனோம். டீ குடித்தோம். சுமாரான ஒரு டீ. முரளிக்கு ரொம்ப பிடிச்சதானா டீ இல்லைப்பா? நல்லாவே இல்லை. சுமாரான ஒரு டீ அது. ஓகே எங்கே போகிறோம் அக்கா சொல்லுங்க. இப்போ வந்து நாங்கள் அபே ஃபால்ஸ் போயிட்டுருக்கோம். இப்போ தான் டீ குடித்தோம், கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. ஸோ ஃபால்ஸ் போயிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறோம். எஸ் ஃபால்ஸ் உள்ள போயிட்டுருக்கோம் நாங்கள். இதில் என்னன்னா இவ்வளோ நேரம் எங்களுக்கு ஒரு விஷயம் வந்து தெரியவே தெரியாது. இவர் ஆல்ரெடி வந்திருக்காரா இங்கே? இதை அவர் சொல்லவே இல்லை எங்களுக்கு. 13 வருஷம் ஆச்சு. அப்பா இப்போ இதெல்லாம் போட்டிருக்காங்களாண்ணா? ஓ இல்லம்மா இந்த பார்க்கிங்கே இவ்வளோ பெருசே கிடையாது. ஓ மண்ணு. ஆமாம் ஃபுல்லாக மண்ணாக இருக்கிற டைமில் வந்திருக்காரு அவர். நாங்கள் போயிட்டுருக்கோம், பார்ப்போம். ஆகாய கங்கை ஃபால்ஸ்னு ஒன்று இருக்குது கொல்லி ஹில்ஸில். அதெல்லாம் வந்து ஸ்டெப்ஸ் இறங்கணும். கிட்டத்தட்ட வந்து ஐயோ 850 ஸ்டெப்ஸும். இருங்க நான் போனது அங்கே தானே எனக்கு ஒரு டவுட் வரும். ஐயோ இந்த மாதிரிலாம் தான் ஏதாவது பண்ணுவான், அதனால் நம்ம இருக்கவே கூடாது அவனு. புரியல எனக்கு எதுக்கு இப்போ இந்த கண்ணாடி ஸ்டைலாக மட்டும் இவர் எதுக்கு ஸ்டைலாக சுற்றிட்டு இருக்காருன்னு தெரில எனக்கு. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுப்பா. இங்கே தான் வந்துட்டு அழகான பெண்கள் கிடைப்பாங்க. கிடைப்பாங்களா? இருப்பாங்க இளம் பெண்கள், அழகான பெண்கள்லாம் வந்து கூகுள் பண்ணி பார்த்துருக்காங்க. இவர் எதை நோட் பண்ணியிருக்காருன்னா இங்கே வந்து அழகான பெண்கள் வந்து இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காப்புல. இவரும் காரில் ஓட்டிகிட்டு வரும்போதெல்லாம் தேடிட்டு வருவார். எங்கே அப்போது நாங்கள் ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணியிருக்கும் போது அங்கே ஒரு பொண்ணு வந்துட்டு நிலன் கிட்ட கேட்டுச்சு உங்கள் தம்பியோட நம்பர் கொடுங்க அப்படின்ட்டு. அவனுக்கு ஒன்றுமே புரியல. ஏன் தம்பியா, யார் நம்பர் கேட்குறீங்க? இல்லை உங்க கூட ஒருத்தர் விளையாடிட்டு இருந்தாரு. அப்புறமா தான் தெரியுது அது இல்லை மை டேடி அவரு அப்படின்னோடனே அவங்க ஷாக் ஆயிட்டாங்க. நாங்களும் தான் ஷாக் ஆகிட்டோம். இன்னுமா இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கேன்னு.
வாட் டு டூ. மனசு நிறைய கேர்ள்ஸ் வந்து என்ன அப்படிதான் நினைக்கிறாங்க. எப்படி இதெல்லாம் அவர் சொன்னாதான் தெரியுது. இருப்பாரு அந்த ஆக்சுவலி 13 years back நான் எடுத்து காமிக்கிறேன் பாரு. அந்த ஃபோட்டோவை நாங்கள் வந்து உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறோம். 13 years பேக் ஃபோட்டோ. தேவ் சிவா பாத்துரா. எல்லாம் பார்த்தீங்கல்ல. ஃபால்ஸ் என்ன நிலன்னு இது? தண்ணி தண்ணி சிலிக்கி ஃபால்ஸ். தண்ணி தண்ணி சொல்லுங்க. ஓகே தேவமித்ரன், ஆக்சுவலாக நாங்கள் இப்போ வந்து ஃபால்ஸ் முடிச்சாச்சு, பார்த்துட்டோம், நீங்களும் பார்த்துருக்கீங்க. இப்போ வந்துட்டு நல்லா தேவமித்ரன் சொல்லுவான் எப்படி இருந்ததுன்னு. வா நில்லு. இங்கே வா, எல்லாம் பண்ணாத. ஒழுங்கா சொல்லு. ஃபால்ஸ் எப்படி இருந்துச்சு? ஜாலியாக இருந்தது. இங்கே நான் தனியாக ஒன்று எடுக்கிறேன். இங்கே வானா, இவனே சொல்லுவான் போல வளர்ந்து. சித்துக்குட்டி ஃபால்ஸ் எப்படி இருக்கு? வெக்க வந்துருச்சு. நல்லா இருக்கா ஃபால்ஸு? எல்லாம் வெக்கம் வெக்கம் மூஞ்சி. நீ சொல்லு, ஃபால்ஸ் எப்படி இருக்கு? எப்படி இருந்துச்சு ஃபால்ஸு? எனக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்க. சிலுக்கண்ணி இங்கே ஏதாவது பொண்ணை பார்த்து கரெக்ட் பண்ணிட்டு. சரி, நீ போகும்போது இவனே எடுத்துக்கோ. ஓகே இலவச இணைப்பு. ஓகே. குழந்தைங்களெல்லாம் நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்கன்னா பிக்கி பேக் பண்ணவே வாங்க. ஆமாம், இப்படி இப்படி எடுத்துகிட்டு வர்றது தான் பெட்ரு. கையில் தூக்கிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி தூக்கி அப்படி தோலில் போட்டு பின்னாடி அழகாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. நீங்களாம் வந்தீங்கன்னா, லேடிஸ்லாம் வந்தீங்கன்னா என்ன மாதிரி ஹேண்ட்பேக் கொஞ்சம் கரெக்டாக பிடிக்கணும். அது ரொம்ப எல்லாமே வந்துரும்ன்ற மாதிரி இல்லை. அது கொஞ்சம் கரெக்டாக. லேடிஸ்லாம் வந்து வந்தீங்கன்னா என்ன மாதிரி ஒரு ஹேண்ட்பேக் வச்சுட்டு, நான் அப்படி கூட ஈஸிலாம் கிடையாது, கஷ்டம்தான். படி ஏறி வரணும்ல. அங்கே பாருங்க உட்காந்துட்டு இருக்காங்க ஒரு ஃபேமிலி. முடியாது. ஆக்சுவலாக இந்த ஃபால்ஸ் ரொம்ப ஈஸி. ஆமாம், ரொம்ப கிட்ட தான் இருக்குது. ஃபேமிலியோட குழந்தைங்களோட வரலாம். ப்ரெக்னென்ட் லேடிஸ் கூட பார்த்தேன், ஒருத்தவங்க வந்துட்டு போனாங்க. ஆக்சுவலாக அதனால் வரலாம் வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. போய் பாருங்கள், நல்லா இருக்கு ஃபால்ஸ். என்னது நைஸா பார்த்து சைட் அடிச்சிட்டு ஆமா, பிடிக்காதத பாத்துட்ட மாதிரி ஒரு ரியாக்ஷன் வேற. நீ என்ன இப்ப முரளி சொன்னா, இங்கேயே ஏதாவது பொண்ணை பார்த்து கரெக்ட் பண்ணி செட்டில் ஆக போறானா? நான் சொன்னேன் இந்த ஆமா, அதுக்கு என்ன பட்ஜெட் வச்சிருக்கேன்? ஒரு பேக்கேஜ் நீ எடுத்துக்கோ, அவனே வச்சுக்கோன்னு. ஸோ ஃபால்ஸ் பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து அந்த எலிஃபண்ட் கேம்ப் ஒன்று இருக்கா இங்கே. ஸோ அதை பார்க்குறதுக்காக போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் அங்கே வந்து 4 o'clock தான் ஓப்பனிங் அப்படின்னு சொன்னால், இந்த கிளாஸ் பிரிட்ஜ் ஒன்று இருக்கா இங்கே. ஸோ அது வந்து ஒரு 2-3 kilometers அரௌண்டில் தான் இருக்குது. ஸோ அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதான். ஆக்சுவலாக லன்ச் டைம் தாண்டி போயிட்டுருக்கு. லஞ்செல்லாம் அப்படியே போகிற வழியில் ஏதாவது போய் சாப்பிட்டுக்க வேண்டியது தான். நம்மளோட சிட்ரான் ஏர்க்ராஸ் எக்ஸ் இதில் தான் நம்ம வந்து சென்னையிலேருந்து கூருக்கு வந்திருக்கோம். ஆட்டோமேட்டிக் அன்லாக் கிட்ட வந்தால் ஆன் ஆயிடுச்சு. உட்காருது இல்லை, அது போயிடும். வந்திருக்கோம், ஆனால் வந்து ஓப்பனாக இருக்கா என்னன்றது தான் தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மாமா தான் ரிவ்யூ பண்ணுறோம். சுத்தம் க்ளோஸ்ட் க்ளோஸ்ட். ஊருக்குள்ள எல்லாமே க்ளோஸ்டு தான். எல்லாமே க்ளோஸ்டாக இருக்குது. வராதிங்க இங்கே யாரும். கிரீன்லேண்ட் இதுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். அங்கே க்ளோஸ் ஆனதுனால நாங்கள் வந்துட்டு
பக்கத்துலேயே ஒரு ஷாப்பில் வந்துட்டு ஜஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நாங்கள் இங்கே வந்திருக்கோம். என்ட்ரு ஆகும் போதே ஒரு மாதிரி நான்வெஜ் ஸ்மெல்லாகவே இருக்கு. ஸோ இப்போ நாங்கள் வந்து லஞ்ச் சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். ரொம்ப நேரம் ஆச்சு எங்களுக்கு இடம் கிடைக்கிறதுக்கு. ஸோ இடம் கிடைச்சி இப்போ ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சிக்கன் கறி, கீ ரைஸ், பிரியாணி, எக் புர்ஜி. ஸோ எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. மாமா பாவம் சித்தார்த்து கூட்டிகிட்டு இருக்கார், கூட்டிகிட்டு தான் சாப்பிடுவார். இதே பிரியாணி நல்லா இருக்கா? பணம் நான் குடிச்சு எப்படி இன்னொரு எது கூட உள்ள இருக்கு. லஞ்ச் முடிஞ்சிருச்சு. ஹாரிஸ் கார்னர்ல ஸோ இப்போ ஜூஸஸ் ஆர்டர் பண்ண போகிறாங்க. தேவமித்ரன் என்ன ஜூஸ் ஆர்டர் பண்ண போகிற? அவருக்கு ஐஸ்கிரீம் தான் வேணும். ஸோ லஞ்சு முடிச்சாச்சு. இப்போது எலிஃபண்ட் கேம்புக்கு தான் போகிறோம். போயிட்டு அங்கேருந்து ஸ்டேக்கு போகணும். நமக்கு வந்து ஒரு 7 hours இருக்குது டைம். ஸோ அதுக்கு தான் நம்ம ஸ்டேக்கு போகணும். வந்து டிபேட் ஒன்று போயிட்டு இருக்கு. பேம்பூ ட்ரீ இருக்கு, பேம்பூ லீவ்ஸ் இருக்குல்லப்பா. பேம்பூ வந்துட்டு கிராஸ் ஃபேமிலியா இல்ல ஃபர்ன்ஸ் ஃபேமிலியா? அப்படி நீ வந்து சீட்டா சொல்ற, டைகர் சொல்ற, கேட் ஃபேமிலின்னு சொல்ற. கேட் இவ்வளோன்னு தான் இருக்கு, டைகர் மட்டும் எப்படி அவ்வளோ பெருசா இருக்கு? அந்த மாதிரி தான் பேம்பூவோட அந்த லீவ்ஸ் பார்த்தனா இட்ஸ் ஃப்ரம் கிராஸ் ஃபேமிலி ஒன்லி. இல்ல இந்த டிபேட்டோட பர்சன்ஸ் நீங்க தான் காமிச்சுக்கிட்டு இருக்கேன். கடைசியில வந்து யார் வின்னர்னு தெரியாது. நான் தான் வின்னர். ஏன்னா நான் முன்னாடியே அதை கண்டுபிடிச்சிட்டேன். என்னன்னு கிராஸ் ஃபேமிலி. நீ எங்க சொன்ன? சொல்லவே இல்லை. நீ ஒயிட் பாட்டில் எல்லாம் வெளியில வெயில்லயே வச்சிருக்காங்க. லெமன் கிராஸ்னு ஒன்று இருக்கு. லெமன் கிராஸ் அது வேற. எனக்கு பெருசா இருக்கும், அது தெரியும் எனக்கு. பாத்தீங்களாக்கா அது எப்படி இருக்கும்? நீ பாரு மனோ, இத எடு. அதுதான் பார்த்துட்டு இங்க இருந்து கவர் பண்ணு. இதுக்கு வரைக்கும் கேக்கா these are all தேக்கு மரம். ஓகேவா? No, it is not தேக்கு. It's not தேக்கு. தேக்கு இப்படியா இருக்கும்? நீ எல்லாம் ஜம்னா மத்தூர்ல இருக்க. தேக்கு வந்து இந்த மாதிரி ரிவர் ராஃப்டிங்லாம் கிராஃப்டிங் வந்துச்சு இருக்கு, பண்ணிட்டு இருக்காங்க. இது போட்டிங்கா? ரிவர் ராஃப்டிங் தான் அது. அங்கே போயிட்டு இருக்காங்க, வாங்க போகலாம். ஓகே, நம்ம வந்துட்டு எலிஃபென்ட்ஸ் பார்க்க போகலாம். இதுதான் இந்த ரிவர் ராஃப்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, அதுதான். அப்படியே நிக்குது. எங்க போறாங்க? போறாங்க பாரு, போறாங்க. அப்படியா? ஆமா நான் பார்த்தேன், பண்ணிட்டு தான் போறாங்க. வந்துட்டு பாருங்க. என்னடா ஷூலாம் விட்டு போகணுமா? ஷூ கேம்ப்பு உள்ள இருக்குமா? ஷூ எல்லாம் விட்டுட்டு போகணுமா? குழந்தைங்கள் தானே போட்டு போகலாம்ல. குழந்தைகள் இருக்கட்டும். நம்மளுக்கெல்லாம் கையில் எடுத்துக்கணுமா? சுத்தம் ஷூஸ் பாண்ட். போயிட்டு வாங்கப்பா, நான் வரல. ஒரு வழியாக வந்து சார் வந்து வர நீ ஒத்துக்கிட்டாரு. அதனால் வந்து அவர் ஷூவை கழட்டி
ஒரு பேக் வாங்கி அதில் நான் போட்டு வாங்க போகலாம் போங்க கொஞ்சம் ஸ்கேரியாக தான் இருக்குது பட் ஐ திங்க் இட் வில் பி a குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ பார்த்து போங்க பார்த்து இது பண்ணுங்க ஓகே முக்கியமான ஒரு விஷயம் இது வந்து காவேரி நீர் அதே தெரியாமல் தான் கலந்து போயிட்டுருக்கோம் ஆக்சுவலாக கொஞ்சம் பயமாக தான் இருக்குது நீங்கள் வந்து ஒரு கிளம்ஸியான பர்சன் என்ன மாதிரினா கேமராலாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போங்க அதுதான் பெட்டரு ஆனாலும் நான் வந்து கொல வந்து இதை பண்ணிட்டுருக்கேன் இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம்லாம் பண்ணாதீங்க. அங்கே பாருங்கள், வர வழியில் வந்து ஆப்போசிட்டில் போகிறாங்க, அதுதான் கிறுக்குதனம். அதை மட்டும் பண்ணாதீங்க. நீங்கள் ஏன் துப்பினே வரீங்க இங்கே? ஏன் இங்கே துப்பினே வரீங்க? எப்படி துப்புன? ஓ, நீங்கள் துப்பி தான் இங்கே ரிவர் ஓடின்னு இருக்கா? எனக்கு புரியல. இந்த பையன் தண்ணியை பார்த்தோன்னே துப்ப ஆரம்பிச்சு. எதுக்கு நீ துப்ப ஆரம்பிச்ச அதை மட்டும் சொல்லு. எதுக்குன்னு தான் தெரியல. ஓகே, இங்கெல்லாம் கொஞ்சம் ஃபுல்லாகவே ஓகேவா தான் இருக்குது. பட் ஸ்டில் இதுலேயே நடங்க. சொல்லிட்டு ஏன் நீ இப்படி வரேன்னு கேட்காது. ஆனால் இங்கே கொஞ்சம் இதுவாக இருக்குது, ஓகேவா இருக்குது. உன்னை எவன்டா கேட்க போகிறான்? 100% ரைட். என்ன யாரும் கேட்க போறது இல்ல. ஏய், இவன் துப்ப ஆரம்பிச்சிட்டான்டா திரும்பிலாம் போற வரவங்க மேல துப்பிறாங்கடா. வாவ், ஆக்சுவலா செம்ம டீப்பா இருக்கு. ஒரு ஸ்டெப் முரளி பார்த்து, ஒரு ஸ்டெப் தான். போலாமா? ஐ திங்க் ஃபைனலி இட்ஸ் ஓவர் தான் வந்திருக்கோன்னு சொல்ல வரேன். சரிங்களா? இவ்வளோ தண்ணி இருக்கு. வராரு இதோ வந்துட்டாரு. 1 2 3 எப்படியோ அந்த வாட்டரை கிராசிங் பண்ணி இப்போ எலிஃபண்ட் கேம்புக்கு வந்தாச்சு. ஸோ என்ட்ரி வந்து 140 ஒரு பர்சனுக்கு, சின்ன பசங்களுக்கு 120. ஸோ டிக்கெட் எடுத்தாச்சு, இப்போ போயிட்டுருக்கோம். அவனுக்குலாம் கிடையாது. So we are going to go and see the elephants after coming through the river. That was a good experience. Yeah, with the kids. இதெல்லாம் டெவலப் பார்த்த மாதிரி இது மாதிரிலாம் இல்லடா. குழந்தைகளை வந்து பார்த்ததெல்லாம் இப்ப சொல்லு. கடந்து வர மாதிரி இருக்கு. கண்ணில் பட்ட ஃபர்ஸ்ட் யானை. நான் தேக்கடியில் வந்து எலிஃபண்ட் இதே மாதிரி கேம்ப் பார்த்துருக்கேன். அப்போ நான் செம்ம காண்டானேன். ஸோ இப்போ தான் மனோவோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எனக்கு வந்து எலிஃபண்ட்ஸ் உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நீ பார்க்கணும். அப்புறம் நிலன் கிருஷ்ணாவும் பார்க்குறான். இப்போதான் பார்க்குறான். அப்படியா? இங்கே பாருங்க. இது ஆக்சுவலாக கொஞ்சம் ஏர்லியாக இருந்திருந்தால் ஃபுட்டு போடுறதெல்லாம் அழகாக பார்த்துருக்கலாம். இது நோ அவங்க ஃபீட் பண்ணுவாங்க, அவங்க ஃபீட் பண்ணுறது. ஸோ நிலனுக்கு புரிய வைக்கிறதுக்காக அவங்க சத்தியம் அது யானை சவுண்ட் மாதிரியே இல்லை, டைனோசர் மாதிரி. சிதினோ ஷூ சொல்லு. எலிஃபண்ட் ஷூ. சரி வா, அந்த எலிஃபண்ட் பார்க்கலாம். எலிஃபண்ட்ஸ்லாம் எத்தனை வருஷம் வாழும்? 50, 70, 80 depends on the place it lives. உங்களுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு ஈஸியான ஐடியா சொல்கிறேன். ஃபீட் பண்ணுறதுக்கு யாராவது இருப்பாங்க, இதோ இங்கே கட்டி வச்சுருக்காங்க பார், அதை வாங்கி அப்படியே கொடுத்தீங்கன்னா வாங்கிக்கும். அது மனோ
குடு குடு கொடு போ நீ கொடு பரவாயில்ல நீ கொடு போடா அதுக்கிட்ட போய் பாரா குட்டியா இருக்கு குட்டியா குண்டா இருக்கு மண்டை மட்டும் இருக்கா இருக்கு இப்படி திரும்ப நம்ம போட்டோ எடுத்துக்க இப்படி எல்லாம் கூப்பிட்டா வராது இல்ல கண்ணாடி எடுத்துங்க இது பாருங்க இது ஒரு மாதிரி மண்டைக்குள்ள எது மண்டையில அப்படியே ஒரு ஓட்ட மாதிரி இருக்குது பாத்தியா இதெல்லாம் மண்டை சுத்தி பிடிச்சது கடிச்சு வச்சிரும் டக்குனு ஏதாவது பண்ணிட வாய்ப்பு உண்டு வயசாண்டா இருக்கும் ஓ மை காட் எங்கேயோ போயிட்டு இருக்கு எங்க போற எங்கேயோ போயிட்டு இருக்கு இப்பதான் இறங்குறாரு இவரு ஸோ மொத்தம் எத்தனை இருக்குன்னு எனக்கு சரியா தெரியல 1 2 3 4 5 6 இங்கே பாருங்க ஒன்று உட்காந்துட்டு இருக்கு 7 நாங்கள் போனது ஒன்று 8 அவ்வளோதான் இப்போ எல்லாம் ஏறி கிளம்புவாங்க 8 எல்லாரையும் அப்படியே கூட்டின்னு போய் அங்கே கட்டி போட்டு என்ன பண்ணுவாங்க அங்கே மேய விட்டுருவாங்க அவ்வளோதான் மேய விட்டுருவாங்க அங்கே அவ்வளோதான் இந்த இடம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது ஆக்சுவலாக இந்த கேம்பில் வந்து இந்த யானைங்க அழகாக வந்து இந்த மாதிரி விசிட்டர்ஸ் வந்து பார்க்குறது அவங்க வந்து அதுக்கு ஃபீட் பண்ணுறது இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாருக்கும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் வந்து இந்த இங்கே இருக்கிறவங்க வந்து அதுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு வந்து அந்த ஒரு 50 ருபீஸ் 100 ருபீஸ் வாங்கிட்டு சும்மா அப்படி கொடுக்குற மாதிரி வீடியோ ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. ஆனால் அதுங்க வந்து அவ்வளோ சாப்பிடக்கூடாது. யானைங்க வந்து நிறைய சாப்பிட்டு அந்த ஒபிஸ் ப்ராப்ளம் வந்து வருது. தண்ணியில் அப்படியே போயிடுமா? தண்ணியில் போகுது அது லிட்ரலாகவே தெரியுதா? கையைப்பிடி கையெல்லாம் பிடிக்க மாட்டார் இவர். அங்கங்கே வந்துட்டு போட்டு வச்சுருக்கோம், அதெல்லாம் நீங்கள் கண்டுக்க கூடாது. இங்கே பாரு, அப்பா பாரு. எங்கடி போறீங்க? அப்புயா டாடா சொல்லு. அவா ஓகே. ஆக்சுவலாக அங்கே நான் சொன்னேன் இல்லையா, அங்கே போயிட்டு பார்த்தோம், எல்லாத்தையும் பார்த்தோம், ரொம்ப ஹாப்பி. இந்த இடத்துல தான் டைனோசர்களெல்லாம் வந்து கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. டைனோசருக்கு வந்து ஒரு அப்படியா தெளிவாக போட்டிருக்கு யானைன்னு. டைனோசர் இற வச்சிருக்கு. டைனோசர் இவ்வளோ கிட்ட நம்ம வந்தோம்னா நம்ம தான் இற. அது தெரியுதா? இறையாக்கிடக்கூடாதுன்னு தான் ஆடுங்களை வச்சிருக்காங்க. அதுக்கு ஆடு பிடிக்குமா இல்லை நம்மளை பிடிக்குமா? ஆடை ஒன்று போடுவாங்க. ஆடை ஒன்று போடுவாங்களா? ஏன் குழந்தைக்கு நான் கதை சொல்லின்னு வரேன்டா. ஓ சாரி சாரி இதெல்லாம் சாரி சாரி, இது எங்களுக்கு நினச்சிட்டேன்.
திரும்ப வந்துட்டு முடிச்சுட்டு நாங்கள் போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஸ்கேரியாக இருக்குன்னு. ஐ திங்க் பார்த்தீங்களா இப்படி தான் இருக்கு. ஆமாம் நாங்கள் ஷாப்பிங் போனோம். ஆனால் நான் வந்துட்டு எடுக்கல, மறந்துட்டோம். கூட அம்மா கிட்ட கொடு. பேக்கில் தான் இருந்துச்சு, மறந்துட்டானா. டிக்கி ஓப்பன்ல இருக்கு. டிக்கி ஓப்பன்ல இருக்கா? சரி வா நிலன் பனானா சாப்பிடு. நிலன் என்ன சாப்பிட போற? அப்படி சொல்லிடுறாரு, அம்மா தரேன். எஸ் டாடி. இப்படியாடா பிப்பா.